ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு அண்ணாமலை, சீமா. வணக்கம். மிக முக்கிய அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் ராஜினாமாவை ஏற்றிருக்கிறது கட்சி தலைமை. அன்பு போயிட்டான்டா, தெரியல. இனிமே அந்த ஏரியாவை எவன் பாத்துக்குவான்? தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் ராஜினாமாவை ஏற்றது கட்சி தலைமை. முந்தா நான் கூட பேசிட்டு இருந்தேன்டா, எலெக்ஷன் வருதுடா அன்புன்னு. இப்படி அநியாயமா போயிட்டாரடா. அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகியதாக செய்திகள் வெளியான நிலையில் அவரது ராஜினாமாவை கட்சி தலைமை ஏற்றிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். பொருளை கூட கரெக்டா பிடிக்க தெரியாதெல்லாம் ஊர் உள்ள தவுளத்துன்னு சுத்துறத பாக்குறோம். எல்லாத்தையும் கரெக்டா செய்யற வேலைக்காரன் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு போறதை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். புதிய கட்சி தொடங்குவது தொடர்பாக முக்கிய அறிவிப்பை அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார். புதிய அரசியல் இயக்கம் தொடங்க இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். ஓ, நீ அப்படி வரியா? புதிய அரசியல் இயக்கம் தொடங்க இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கினார் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு அண்ணாமலை, சீமா. புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கினார் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை. 4% வாக்கு வங்கியை நாம் தமிழ் கட்சி பெற்றிருக்கிறார்கள். அதுல பாதி எனக்கு கொடுத்துரு. என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல, போச்சு, எல்லாம் போச்சு. மஞ்சள் பிரிசா 10 ரூபா போதுமா? பாஜகவில் இருந்து அண்ணாமலை அக்கட்சியில் இருந்து விலகி புது கட்சி ஆரம்பித்த நிலையில் தற்போது லதா ரஜினிகாந்தும் புதிய இயக்கம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். தற்போது லதா ரஜினிகாந்தும் புதிய இயக்கம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். தனி இயக்கம் தொடங்கினார் நடிகர் ரஜினிகாந்த் மனைவி லதா ரஜினிகாந்த். என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? அப்போ 2 பேரையும் நான் தான் போடணுமா? இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு. புதிதாக தொடங்கப்பட்ட மக்கள் மேடை இயக்கத்தில் இணைய லதா ரஜினிகாந்த் அழைப்பு விடுத்திருக்கிறார். பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காரங்கடா இந்த மஸ்கிட்டோ மாதிரி நடுவில் பூந்து ஆட்டின்னு இருக்கிறான். டேய் வரும்போது வாயா, வீணாயா வழியில குறுக்க வராதடா. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. பாஜகவில் இருந்து அண்ணாமலை அக்கட்சியில் இருந்து விலகி புது கட்சி ஆரம்பித்த நிலையில் தற்போது லதா ரஜினிகாந்தும் புதிய இயக்கம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். ஏன் நீங்க 2 பேரும் கூட்டணி வைக்க கூடாது? எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பன்னிகரி. தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் நன்மைக்காகவும் ஒன்றிணைவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் மேடை என்ற பெயரில் ஒரு புதிய மக்கள் இயக்கத்தை தொடங்கியுள்ள அவர் இதில் இணைய தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி மூலம் தொடர்பு கொள்ளலாம் என அறிவித்துள்ளார். ஓ, அப்படியா விஷயம்? இதில் இணைய தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி மூலம் தொடர்பு கொள்ளலாம் என அறிவித்துள்ளார். நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? கோழி போடும் முட்டை நீதான். தமிழக திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்தும் ஒரு புதிய இயக்கத்தை ஆரம்பித்துள்ளார். ரிவெஞ்ச் பண்ண போறோம் ப்ரோ. அவ கை ஒடுக்க போற. என்னால தாங்க முடியல. நாடுற மாதிரா? டேய் நாடுறேன். டாடி நாடுறேன். கோ ஆன். டெல் देम. ஏய் என்னங்கடா? ஆளாளுக்கு வாதியார பல்லு புடிச்சு பாக்குறீங்களா? ஏய் வேம்பளே, உன்னை அடிச்சு நான் தூக்குறேன்டா. ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் கரப்பான்பூச்சி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல்ல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பான்டா. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அமெரிக்காவிலிருந்து டெல்லி திரும்பி இருக்கிறார். வந்துட்டான்டா. சிபிஎஸ்இ வினாத்தாள் விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் கரப்பான்பூச்சி கட்சியின் நிறுவனர் டெல்லி வந்திருக்கிறார்
பார்க்கிறோம். ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து நீட் தேர்வு முறைகேடு, சிபிஎஸ்இ வினாத்தாள் விற்பனை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்க்கிறோம். உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? நன்றி, வணக்கம்.